என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது வாணிதாசனாருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய புத்தகங்கள் பற்றிய ஆய்வு. தெள்ளு தமிழில் தீஞ்சுவை கவிகள் இயற்றி நெஞ்சை அள்ளிய கவிஞர்கள் பலர். கவிஞன் என்பவன் தன்னுடைய கவிதைகளில் தான் வாழும் சமுதாயத்தை பற்றியதாக இயற்ற வேண்டும். மக்களிடம் பகுத்தறிவை தூண்டுவதே தன் பாடல்களின் நோக்கமாக கொண்டிருந்தார் கவிஞர் வாணிதாசன். தற்கால சூழலுக்கு ஏற்ப பொதுமக்கள் விரும்பி ஏற்கும் வண்ணம் எளிய நடையில் வாணிதாசனார் காவியம் படைத்துள்ளார். கவிஞர் வாணிதாசனார் 1915ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி திரு காமு துளசி அம்மையாருக்கு மகனாக புதுச்சேரி அருகில் உள்ள வில்லியனூரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ரங்கசாமி. இவரது கவிதைகளை வெளியிட்டு வந்த தமிழன் இதழாசிரியர் இவருக்கு வாணிதாசன் என்று பெயர் சூட்டினார். கவிரேறு, பாவலர்மணி, தமிழ்நாட்டு தாகூர் போன்ற பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தார். கவிஞர் வாணிதாசனாருக்கு தன்னுடைய மொழிதான் முதற் காதலி. இயற்கையை அனுபவித்து மகிழாத கவிஞனோ, இயற்கையின் நுட்பங்களை கூர்ந்து நோக்காத கவிஞனோ இதுவரையில் தோன்றியதில்லை. அவ்வகையில் வாணிதாசனாரை தமிழ்நாட்டின் இயற்கை கவிஞர் என்றே அழைக்கலாம். 1944இல் அறிஞர் அண்ணா நடத்தி வந்த திராவிட நாடு இதழில் வாணிதாசனார் எழுதிய விதைவிக்கொரு செய்தி என்ற கவிதை அவரது கவித்திறனை உலகுக்கு அடையாளம் காட்டியது. 1956இல் வெளியிட்ட 88 பாடல்களை கொண்ட வாணிதாசன் கவிதைகள் என்ற நூலானது இயற்கை, இன்பம், மக்கள், புரட்சி, தமிழ், பூக்காடு, இசைக்குரியார் போன்ற 7 உட்தலைப்புகளின் கீழ் பகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இக்கவிதை நூலே கவிஞர் வாணிதாசனாரை புகழ் உச்சத்திற்கு கொண்டு சேர்த்தது. இக்கவிதை நூலில் பாடல்களின் தொகுப்பில் இயற்கையை பற்றிய கருத்துக்கள் மிகுதியாக காணப்பட்டதால் இவரை தமிழகத்தின் வேர்ல்ட்வொர்த் என்று பாராட்டினார்கள். இக்கவிதை தொகுப்பு பெரும் புகழ் பெற்றதாக திகழ்ந்ததை குறிப்பிடத்தக்கது. எழில் விருத்தம் என்ற நூலை வாணிதாசனாரின் கவிதை படைப்பின் உச்சம் என்று சொல்லலாம். இது விருத்தப்பாவில் இன்னும் இலக்கண நூலுக்கு இலக்கியமாக எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் வாணிதாசனாருக்கு பெரும் புகழையும் பரிசுகளையும் ஈட்டி தந்தது. வாணிதாசனாருடைய யாப்பிலக்கண புலமையும் மொழி ஆளுமையும் இந்நூலின் மூலம் வெளிப்பட்டன. இவருடைய கவிதைகள் உருது, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் ஆகிய குறுங்காப்பிய நூல்களை படைத்துள்ளார். தமிழச்சி காவியத்தை பெண்களை பெருமைப்படுத்தவே வாணிதாசனார் படைத்துள்ளார். சேரி மக்களின் அடிமை வாழ்வை அகற்றவும் பெண்களை இழிவாய் என்னும் மனநிலையை மாற்றவுமே தமிழச்சி காவியத்தை வாணிதாசனார் படைத்துள்ளார். ஆட்டிட ஆடுகின்ற பாவை நான் அல்லல், சற்று பாட்டையில் நடந்தால் என்ன, பலருடன் பழகி பேசி வீட்டிற்கு வந்தால் என்ன, விழிப்புண்டு கற்பில் என்ற வாணிதாசனாரின் அடிகளை பார்க்கும் பொழுது புதுமை பெண்ணை கண்முன்னே கொண்டு வந்துள்ளார். சேரி மக்களின் வாழ்வில் உழைப்பிருந்தும் உயர்வு இல்லாமையை கண்ட கவிஞர் அதனை உடைத்தெறியும் நோக்கத்தில் தமிழச்சி காவியத்தை படைத்துள்ளார். தமிழச்சியில் தமிழர்கள் திருமணத்திற்கு முன் திருக்குறளை ஓதி திருமணம் முடிக்க வேண்டும் என்று வாணிதாசனார் கூறியுள்ளார். கொடிமுல்லை காப்பியத்தை தமிழர்களின் வரலாற்று சிறப்பையும் கலை ஆர்வத்தையும் தெளிவாக விளக்கும் வண்ணம் வாணிதாசனார் படைத்துள்ளார். செவ்வள்ளி தீச்சுடர் போல மலரும் மேற்கு திசை மறையும் பருதி கண்டு முளரி கூம்பும் அவ்வோடை பூக்காத ஆம்பல் நோக்கி அண்டிவரும் நீர்ப்பாம்பு காதல் பேச என கொடிமுல்லையில் மதியின் வருகையை வாணிதாசனார் நம்முடைய மதியை மயக்கும் வகையில் வர்ணிக்கின்றார். வரலாற்று பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள கொடிமுல்லை காப்பியமானது இயற்கையின் அழகு, பெண்ணுரிமை சிந்தனை, பகுத்தறிவு, மூட நம்பிக்கைகளை ஒழித்தல் போன்ற சிந்தனைகளின் தொகுப்பாக வாணிதாசனார் அமைத்துள்ளார். தொடுவானம் என்ற நூலில் வாணிதாசனார் தன்னுடைய இசை ஞானத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்நூலில் பண், தாளம் போன்ற இசை குறிப்புகளுடன் 51 இசைப்பாடல்களை எழுதியுள்ளார். இந்நூலின் மற்றொரு சிறப்பாக பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற வடமொழி பகுப்பிற்கு பதிலாக எடுப்பு, மேல் எடுப்பு, அமைதி என்னும் தனித்தமிழ் சொற்களை கையாண்டுள்ளார் வாணிதாசனார். வாணிதாசனாரின் எழிலோவியம் என்ற நூல் காடு, கடல், நிலா, மலை, முகில், ஞாயிறு என பல்வேறு தலைப்புகளினால் ஆன பாடல்களின் தொகுப்பாகும். இந்நூலை படித்த திரு வி. கல்யாணசுந்தரனார் வாணிதாசனார் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது என் வேட்கை என்று புகழ்ந்துள்ளார். கதிரவனின் தோற்றத்தை தொடு
தொடுவான மதிலுக்கப்பால் தோன்றிடும் அழகை காண நடுவினில் துளைத்த சந்தோ என்று வாணிதாசனார் குறிப்பிடுவது பிறர் யாரும் எண்ணி பார்க்காத ஒரு புத்தழகே ஆகும். அந்திவான தோற்றத்தினை செல்லுண்ட குடைக்கு உவமித்திருப்பது மிகவும் பொருத்தமானதாகும். இளமை பருவம் கழிந்தால் மீண்டும் அப்பருவ இன்பம் நமக்கு கிடைக்காது என்பதை உருக்கிய வெண்ணெய் உருண்டை ஆக்கல் உண்டோ, சுருங்கிய வீழ்ந்த பூவில் மது மீண்டும் துளித்ததுண்டோ எனும் வினாக்களை வைத்து வாணிதாசனார் நம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றார். இவருடைய பாடல்கள் உலக பெரும் கவிஞருள் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பாடலுக்கு சமமாக கூறலாம். பிரெஞ்சு கையரக முதலி, தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பெரிய இடத்து செய்தி, சிரித்த நுணா, இரவு வரவில்லை, பொங்கல் பரிசு, குழந்தை இலக்கியம், இனிக்கும் பாட்டு போன்ற ஏராளமான நூல்களை வாணிதாசனார் எழுதியுள்ளார். ஏராளமான பாட்டு அரங்குகளில் இவர் பாடிய பாடல்கள் தொகுக்கப்பட்டு பாட்டரங்க பாடல்கள் என்ற நூலாக வெளிவந்தது. தமிழக அரசு கவிஞர் வாணிதாசனாரை பாராட்டி அவருடைய படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கி பெருமை சேர்த்துள்ளது. இவர் பிரான்ஸ் அதிபரிடமிருந்து செவாலியர் விருதை பெற்றுள்ளார். இவரது நினைவு நாள் அரசு விழாவாக புதுவையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வாணிதாசனாரை கௌரவம் செய்யும் விதமாக புதுவையில் இவர் வாழ்ந்த ஊரான சேலியமேட்டில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இவர் பெயரே சூட்டப்பட்டுள்ளது. பாப்புனையும் நற்றெழிலை அவரிடத்தில் கற்றேன், படித்துணரும் நற்செயலை அவரிடத்தில் கண்டேன், யாப்பணியை தொன்னூலை அவர் விளக்கக் கேட்டேன், யாரினிமேல் அவர்போல் எனைப்பூக்க வல்லார், காப்பணியாய் எனக்கிருந்தார், நற்கவிதை யாக்கும் கலைசெறிவை நனி விளக்கி என எழுதச் செய்தார். அப்படின்ற வரிகள் இன்ப இலக்கியம் பக்க எண் 6ல் இடம்பெற்றுள்ளது. இவ்வடிகள் பாவேந்தரோடு வாணிதாசனார் கொண்டிருந்த தொடர்பை தன்னுடைய இன்ப இலக்கியம் நூலில் வாணிதாசனார் குறிப்பிட்டுள்ளார். வாணிதாசனார் தமது 59வது வயதில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 1974 தான் பாடிய இயற்கையுடனேயே கலந்தார். நானுண்டு நான் கற்ற தமிழுண்டு போதும், நல்லோர்கள் வல்லோர்கள் நற்றமிழ் யாத்தோர் தேனுண்டு நான் வாழ்வேன் என்ற வரிகளே இவரது அமரத்தன்மைக்கு அகச்சான்றாகும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.